ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்க்ரீட் ஏஎஸ்எம்ஆர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பியூர் சிமெண்ட் ஃபுல் பேக் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி இது வந்து நான் வாங்கி வச்சுட்டேன் ஸ்டாக்கில். எப்போவுமே நான் சிமெண்ட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி 10 kg பேக்கெட் ஒன்று ஃபுல்லாக வாங்கி வச்சேன். சடனாக ஒரு 2 days பிஃபோர் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், லைட்டாக ஹார்டான மாதிரி இருக்குது. என்னடா இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் இப்படி பண்ணோன்னு நான் நினைக்கல. ஆனால் இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி சிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இது நார்மலாக இருக்கிற சிமெண்ட்லாம் வந்து நல்லா திக் பேக்கில் வரும்ல. இது வந்து பேக்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பேக்கில் தான். சரி, நம்ம ஏஎஸ்எம்ஆருக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இருக்கட்டும், லோ குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கினேன். நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கியிருந்தேன். ஒரு 10 டேஸ்ன்னு சொல்ல முடியாது, அதுக்கு 20 days ஆகிட்ருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி. திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் வச்சுருந்தேன். பார்த்தா ஹார்ட் ஆகிட்ருக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி இதை வந்து நம்ம லாக் வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா இதுக்கப்புறமும் இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஆகிடுச்சின்னா நம்மளால் எதுக்குமே யூஸ் ஆகாமல் போயிடும். உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து என்னோடய எர்த்தி கிரிட்டி கான்க்ரீட்டு ஸ்டோன் டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா. சிமெண்ட் டெக்ஸ்சருன்னு ஒன்று இருக்கும், சாண்டு ஸ்டோன் டெக்ஸ்சர்னு இருக்கும். 2 வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து எர்த்தி கிரிட்டி ஸ்டோனே வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து ஸ்டோனு ப்ளஸ் சாண்டு ப்ளஸ் வந்து பவுடர், லைட்டாக சிமெண்ட் பவுடர், அவ்வளோதான். இன்னொன்றுத்தில் வந்து சிமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த சிமெண்ட்டை உடச்ச தூள் இருக்கும், ஸ்டோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சிமெண்ட் சாண்ட் ஸ்டோன் டெக்ஸ்சர் தனி, வெறும் கான்க்ரீட் சாண்ட் ஸ்டோன் டெக்ஸ்சர் தனி. இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து பிக் ஸ்டோன், எர்த்தி கிரிட்டி ஸ்டோன் வரும்ல அது. ஸ்டார்டிங்லலாம் வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு ஹார்ட் ஆகிடுச்சின்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு மட்டும் தனியாக எடுத்துப்பேன். ஆஹா, க்ரம்ப்ளிங் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம க்ரம்ப்ளிங்கை முடிச்சுட்டு பேசலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து பியூர் சிமெண்ட் தான். ஆனால் புது பேக்கை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இது உள்ளே எவ்வளோ ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், மழை இல்லைன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக மாடியில் வச்சுருந்தேன். ஆனால் ரூம் உள்ளே தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் பனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனி காற்றுல இந்த சிமெண்ட் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு ஷெல் மாதிரி அவுட் சைடு இருக்கிற சிமெண்ட்லாம் மட்டும் ஷெல் மாதிரி ஆகிடுச்சு, அதாவது ஓடு மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு பியூர் சிமெண்ட் க்ரம்லிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு சிலது ஹார்டாக இருந்துச்சு. அது வந்து நமக்கு கையை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல எடுத்து சைடில் வச்சுட்டேன். அது வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டோன்லேயோ ஒரு சுத்திலையோ நம்ம உடச்சி தான் நம்ம இது கூட ஆட் பண்ண முடியும். மற்றபடி பவுட்ராக இருக்கிறதுலாம் வந்து அப்படியே சும்மா கையில் க்ரஷ் பண்ணாலே நல்லா பவுட்ராக வந்துடும். இருந்தாலும் இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடணும். இது ஆக்சுவலாக நான் வாங்கினதே வந்து நல்லா பியூர் சிமெண்ட் டெக்ஸ்சர் ஒன்று பண்ணலான்றதுக்காக தான் வாங்கினேன். டைம் இல்லாத காரணத்தினால அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிடுச்சு நாட்கள். ஆல்ரெடி நான் இதே சேம் கொஞ்சம் கவரில் இருந்த சிமெண்ட்லாம் வச்சு ஒரு டெக்ஸ்சர் ரெடி பண்ணேன். அது சிலிண்டர் ஷேப் பண்ணிட்டேன். அது இப்போ நான் உங்களுக்கு க்ரம்லிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அதுவும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இதோட ரிசல்ட் பார்க்கலாம் இருங்க. பியூர் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எப்போ சாஃப்ட் ஆகும், எப்போ ரொம்ப ஹார்டாகும் நம்ம சொல்லவே முடியாது. இதே மாதிரி இருந்த டெக்ஸ்சர் தான் நான் அந்த சிலிண்டரில் பண்ணேன். ஆனால் அது எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எனக்கே தெரியாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுனா கூட இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூர் சிமெண்ட்டை நான் டுட்டோரியல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக இதில் நிறைய வேலை இருக்குது. இப்போ நம்ம என்னோடய ஒர்க் ப்ளேஸை பார்க்கலாமா. நான் வந்து உங்களுக்காக 12K செலிப்ரேஷன் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜிம் சாக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணணும். இந்த வாரம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிடுவேன். வீக்கெண்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரியான வெயில். இது வந்து இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள். லைட்டாக வெயிலில் தான் இருக்குது. தண்ணி படாத இடத்துல தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து என்னுடைய நியூ டெக்ஸ்சர்ஸ், நியூ ஷேப்ஸ், பியூர் சிமெண்ட், பிளாக் சிமெண்ட், மல்டி டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே இருக்குது இதில். நல்லா வெயிலில் ட்ரை ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போ வீடியோ ரெக்கார்டிங் போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். எல்லா வீடியோவுமே நான் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு போடுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நான் மாடிக்கு போகல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால நான் மாடிக்கு போய்ட்டு எதுவுமே ரெடி பண்ணல. இது லாஸ்ட்டாக எடுத்த லாக் தான். ஃபைனலாக என்னோடய ஒர்க் ப்ளேஸை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க. எல்லாமே ட்ரை ஆகட்டும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சூப்பரான சர்ப்ரைஸான வீடியோஸ்லாம் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தான், இப்படி இருந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ பியூர் சிமெண்ட்டை வந்து கீழே கொட்டி அதை நான் சரி பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறுபடியும் வேறு லாக் வீடியோவில் சந்திக்கலாம்.